ரெஸ்டாரண்ட் ஸ்டைலான்னு தெரியாதுங்க. ஆனால் இது என்னோட ஸ்டைலில் பன்னீர் கிரேவி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இது செஞ்சு கொடுத்தோன்னே எங்கள் வீட்டில் என்ன திரும்ப சொன்னாங்க, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கினதையும் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். இது ஆறுனதையும் மையை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிட்டு க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பன்னீரை ஆட் பண்ணிட்டு அது கூட உப்பு, மிளகாத்தூள் போட்டு சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய், பட்டர், அரைச்சி வச்சுருந்த மசாலா, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை அரைச்சி தண்ணி அதிலே ஊற்றிக்கலாம். இப்போது காஞ்ச கசூரி மேத்தி, கொஞ்சம் சால்ட்டு, சர்க்கரை இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்த பன்னீர், கொத்தமல்லி தூவி ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு இறக்கணுன்னா ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும்.